அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வரும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. உலக சுகாதார மையம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மிக முக்கிய வீடியோ வெளியிட்டுள்ள பொது போக்குவரத்து துறை. அடுத்து குவைத்தில் ஹாதிம் விசா தொழிலாளர்கள் திருமணம் செய்ய முடியுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்கு வரும் பயணிகள் தங்களது உடைமைகள், மருந்து, மாத்திரைகள் போன்றவற்றை கொண்டு வரும்போது அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஒமன் ஆகிய அரபு நாடுகள் தடை செய்த எந்த ஒரு பொருளையும் கொண்டு வராதீங்க. அதுவும் மருந்து மாத்திரைகளை கொண்டு வருபவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. குவைத் அனுமதித்த மருந்து மாத்திரைகளை டாக்டர் சிக்னேச்சர் அல்லது ஃபார்மசி ரெசிப்டுடன் கொண்டு வாருங்கள். இப்போ அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி WHO, அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்தியாவின் 3 இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என உலக நாடுகளுக்கு எச்சரித்துள்ளதாக குவைத்தின் அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா கோல்ட் ரீஃப், ரெஸ்பிஃப்ரெஷ் TR, ரீலைஃப் இந்த 3 வகை இருமல் மருந்துகளை தடை செய்துள்ளது. இதில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட கிட்டத்தட்ட 500 மடங்கு நச்சுப் பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பல குழந்தைகளின் சமீபத்திய இறப்புகளுடன் இந்த மாசுபட்ட இருமல் மருந்துகளின் தொடர்பு உள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. அதனால குவைத், சவுதி அரேபியா, கத்தார் மற்ற பிற நாடுகளுக்கு வரும் நம்பாளுங்க இது போன்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளை கொண்டு வராதீங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல மிக முக்கியமான தகவலை லாசியம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வாகன விதிமுறைகள் செய்தால் கடுமையான தண்டனைகளை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் விதித்து வருகிறது. அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக நடந்து கொண்டால் அவ்வளோதான், கத்தம் கதம். டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு வெளிநாட்டவர்களாக இருந்தால் உடனே ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவார்கள். இதுவே குவைத்தியாக இருந்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஒரு குவைத்தி பெண்ணின் வாகனத்துக்கு பின்னாடி வாகனத்தை அருகில் கொண்டு வந்து இடிப்பது போல் வாகனத்தை ஓட்டியவனை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவனுடைய டிரைவிங் லைசன்ஸும் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பாருங்க, எப்படி ஓட்டுறான் பாருங்க. இந்த வீடியோவை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தனது அதிகாரப்பூர்வ ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் புதுசாக குவைத்தி வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன். குவைத்தி வீட்டுக்கு நான் 20 நாள் தான் ஆகுது. ரிட்டர்ன் ஊருக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக போகலாங்க. அதாவது குவைத்துடைய ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் குவைத்திற்குள் என்ட்ரி ஆகி குவைத் பிடிக்காவிட்டால், அதாவது உங்கள் குவைத்துடைய சூழ்நிலை பிடிக்கல, குவைத்தில் இருக்க பிடிக்கலன்னா 60 நாட்களுக்குள் குவைத்தை விட்டு எந்த ஒரு ஃபைனும் கட்டாமல் வெளியேறலாம். இதுதான் குவைத்துடைய ரூல்ஸு. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, குவைத்தில் ஹாதிம் விசா தொழிலாளர்கள் திருமணம் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக செய்யலாங்க. ஆனால் அதற்கு உங்கள் பாபா, மாமா, அதாவது உங்கள் ஸ்பான்சரின் அனுமதியுடன் கோர்ட்டுக்கு சென்று திருமணம் செய்ய முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,300 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 48 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 23 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 29 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 61 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாய் 48 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 783 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 315 பில்ஸாக உள்ளது. அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விங்க, நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. குவைத்திலேருந்து மற்ற பிற அரபு நாடுகள், வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது ஆண்களாக இருந்தால் 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.